ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எனிமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாகின்ற சீரிஸோட எபிசோட் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து சில பேர் வந்து கூட்டமாக நின்று யாரையும் அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து அவன் சாதாரண ஒரு பையன்தான், அவனை வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு கருணையாக காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து ரூமர் உண்மை தான் அப்படின்ற மாதிரி 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு இருந்து. அதுக்கப்புறம் வாங்க அவனை வந்து அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து தயாராக இருக்கும்போது, சார் நீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவன் வந்துட்டு கடுப்பாக வந்து, நீங்கள் ஒரு சின்ன பையனை அடிக்கிறதுக்காக வந்து இங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு கேட்குறான். கேட்டவொடனே வந்து, சார் இல்லை அவன் சின்ன பையன், ஆர்டினரி கிடையாது, அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஊட்டிட்டு வண்டிட்டு மன்னிப்பு கேட்குறான். அவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து எட்டி பார்த்துட்டு சொல்கிறான். யாரோ ஒருத்தன் வந்து அங்கேருந்து ஸ்லோவாக நடந்து வர மாதிரி இருக்குது. இவனை வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது வந்து பொறுமையாக வந்து நடந்து பார்த்துட்டுருக்கான். யார் அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். எல்லோரும் வந்து அவனை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகுறவங்க அவன் கிட்டே வந்து ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுறான். இவன் வந்துட்டான், அதுவும் தனியாக வந்திருக்கான் நம்மளை எதிர்க்கிறதுக்காக, அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தியத்தை நீட்டிட்டு, நீ வந்து இங்கே வந்து தனியாக வந்துட்டு தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இவனும் வந்து சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வேலையை தாண்டி வந்துட்டு அவன் மேலேயே வந்து எகிரி குச்சிட்டு கண்டினியூஸாக அந்த கேஸில் பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து அவனை வந்து ஹெட்பெட் ஒன்று வைக்கிறான். ஹெட்பெட் வச்ச உடனே வந்து வழியில் கதறிக்கிட்டு வந்து அவன் கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் வந்து அவங்கள லீடர் மாதிரி இருந்தால் வந்து கத்தியத்தை வெளியே நீ செத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது நீ எங்கள் சாக்கு பிடிக்க போறியா, அவ்வளோ தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு ஒரு கிக்கு விட்டு அவனையும் வந்து போட்டு தள்ளிடுறான். போட்டு தந்ததுக்கப்புறம் இவன் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஹைட்டாக இருக்கிறவன் வந்து சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து இவரும் வந்து சிரிக்கிறாரு, ஆமாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து அவன் வந்து சிரிக்கிறான். சிரிச்சதுக்கப்புறம் அவங்களாம் வந்து ரொம்பவே காண்டாயிடுறாங்க. காண்டானதுக்கப்புறம் வந்து நாங்கள் 100 பேர் இருக்கிறோம், நீ செத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 100 பேரா, என் கண்ணுக்கு 4 பேர் தான் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு வந்து அவங்க இருக்கிறவங்கள அடிக்க போகிறான். அங்கே இருக்கிற ஆஃபீஸர் சொன்னான், இன்னும் இவன் வந்து இங்கே 4 பாதியாக பிரித்தா கூட 25 பேர் இருக்கிறாங்க, இவன் என்ன 4 பேர் இருக்காங்க அது மாதிரி சொல்லிட்டு வந்து அவனும் வந்து கொஞ்சம் ஆச்சுறான். அப்படி தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே நடக்கிற ஃபைட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லாரையும் போட்டு செமையாக அடிப்பான். தூரத்தில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு பிரிட்ஜு மேலே இருந்துட்டு கலந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை வந்து அடித்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏஞ்சி ஓடி போய்ட்டு வேலி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, இப்போ வாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து பார்த்துட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் போட்டு எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு முடியல, அவனை போட்டு எல்லோரும் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலில் போட்டு மெரிங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் தடுப்புன்னு சொல்லிட்டு வந்து விசில் அடித்து வந்து அங்கே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களா போலீஸ் ஆஃபீஸர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எகிரி குச்சி இங்கே இருக்கிறவனுங்களாம் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையனை போய்ட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்புறாரு. எழுப்பினவுடனே வந்து அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்த்துட்டு யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கிக் ஒன்று விட்டுறான். விட்டதுக்கப்புறம் வந்து என்ன மன்னிச்சிருங்க, தெரியாமல் நடந்துருச்சு, நீ ஒரு ஆஃபீஸர் மேலே வந்து கையை வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நெட்டையை வந்து சொல்கிறான். சரி பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சி நிற்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறவன் வந்து வேறு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுகிற மாதிரி கட்டுறாங்க. ஒரு லேடி தான் அவங்க எத்தாப்பில் பேசுகிறாங்க. வந்து சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்னை வந்து ஃபாலோ பண்ணுறதை நிறுத்துங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இங்கே இருக்கிற மர்மமான மனுஷங்களை வந்து ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து உண்மையிலே ஒரு குட் ஃபைட்டர், நீ வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிய அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்காக பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் வந்து போயிடுறான். இவன் நல்லா சண்டை போடுறதுனால வந்து இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்றது தான் இவங்க வந்து கேட்க வந்திருப்பாங்க. இவங்க வந்து நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லாததாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து எனக்கு 13 வயசு தான் ஆகுது, நான் எப்படியாவது பிக் ஃபைட்டர் ஆகணும், நான் வந்து இப்போ வந்து நான் இப்போ தான் ஆஃப் மேனாகவே ஆகியிருக்கேன், இன்னும் வந்து நான் ட்ரை பண்ணி வந்து சீக்கிரமாகவே நான் வந்து ஃபைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தவன் விடிஞ்சவனே வந்து ஜிம்முக்கு தான் போகிறான். அங்கே வந்து ஒரு ஆள் வந்து மீட் பண்ணுறான். அந்த ஆள் வந்து இவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் இங்கே எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. சரி நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இன்றைக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து அவனும் சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம்னா இவன் வந்து ஜிம் ட்ரைனிங் எடுக்கிறது, இவன் உண்மையிலே வேறு மாதிரி இருக்கான் அப்படின்ற சொல்கிறான். இது பார்த்தா அது திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னோடனே அவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு வந்து அவனை பாக்கி நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொன்று வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்க, இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ்ஸு, இதெல்லாம் வந்து எனக்கு உதவுது அப்படின்ற மாதிரி அவன் சண்டை பண்ணுறான். இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடச்சிடறான். அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்தவொடனே வந்து அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. பாகி வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன்றதுனால ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த எதிர்க்க இருக்கிற ஒருத்தனை பார்த்து வந்து நான் உனக்கு வந்து 1 மில்லியன் தரேன், அதுக்காக வந்து பாகி வந்து விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்க சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து நீ வேலையை பாரு அப்படின்னு வந்து அவன் சொல்லிடுறான். சொன்னதுக்கு கீழே பார்க்குறான். அவன் வந்து பேனில் வந்து டீயை ஊற்றிடுறான். ஊற்றுனதுக்கப்புறம் வந்து
என்னடா பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி சொன்னால் கத்தி எடுத்தவொடனே வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு டியூப் லைட் எடுத்துகிட்டு அந்த இது வந்து தட்டி விட்டுட்டு அவன் பேக்கில் வந்து இவனே வந்து மிரட்டுறான், நீ அவனை வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாகி வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கான், அவன் படுத்துட்டு வந்து எதை யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் ஹூடி போட்டுன்னு ஒருத்தன் வந்து ஜாக்கிங் வந்திருக்கான். அவன் வந்து ஃபைட்டிங் ஸ்கில் இருக்குது அவன்கிட்ட நிறையா அப்படின்ற மாதிரி வந்து அவன் காட்டி அப்படியே வந்து அங்கேருந்து வந்து ஜாக்கிங் பண்ணி ஓடிடுறான். இவன் வந்து யார் இவன் புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாகி வந்து யோசிச்சு பார்த்துக்கான். அப்படியே வந்து வேறு ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. இந்த இடம் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட் இடம் மாதிரி இருக்குது. அந்த வந்து ஸ்குவாடு ஒன்று வச்சுட்டு வந்து 2 பேர் வந்து டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறதுல பெரிய கேங்ஸ்டரான அகாஸ்காவை வந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியுது, என்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த ஆள் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து அதிகமாக கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரேடிங் மாதிரி இந்த இடத்துல வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த டைம் வந்து அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இங்கே இருக்கிற ஃபைட்டர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷனே பண்ண முடியாது எந்த அளவு இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ பாகி வந்து ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து திரும்பணும் வந்து பேசுகிறதான் காட்டுறாங்க. உங்களுக்கு வந்து கோரோ அப்படின்ற நக்கல் ஃபைட்டர் தான் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பாகி வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற இடத்துல வந்துருக்கான். அந்த இடத்துல வந்து நீ கூட சேர்ந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆள் வந்து சண்டை போடுறான். எதிர்க்கு நின்று வந்து அந்த ஹூடி போட்டவன் கொஞ்சம் ரெட் கலர் க்ளவுஸ் போட்டுருவன் தான் அந்த ஹூடி போட்டுருந்தவன் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேரும் நல்லா அடிச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆள் வந்து விட்டு கொடுக்கல, அவனை போட்டு வந்து அடித்து சாத்திடுறாரு. இவர் வந்து சாம்பியன் அப்படின்ற மாதிரி அந்த குண்டா இருக்கிறவன் வந்து நம்ம பாகிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னது இவன் ஒரு சாம்பியனா அப்படின்ற மாதிரி நம்ம பாகி வந்து யோசிச்சுட்டு இவன் கூட நம்ம சண்டை போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் வந்து ஆப்பனண்ட்டை போட்டு பொழந்து எடுக்கிறான் சும்மா போட்டு. அந்த ஸ்வாடு மென்ஷனுங்கிறவர் வந்து சொல்கிறாரு, இப்போ இருக்கிற அனுயாமா அப்படின்றவருக்கு வந்து கோரு யாமா வந்து தான் இப்போ கரண்ட் பாஸாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். முன்னாடி இருந்த லீடர் வந்து இறந்ததுனால வந்து அவனோட பையன் வந்து அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்றது வந்து இருக்கான். அவன் பேர் வந்து கோரு அப்படின்றதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு இமேஜின் மாதிரி காட்டுறாங்க. கோருன்றவன் வந்து டோமிசாவா குரூப் மேலே தான் வந்து வெஞ்சன்ஸை வச்சுருக்கான். அவங்களுக்கு இடையில் வந்து சில வாட்டி வந்து சண்டை நடந்திருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 15 வாட்டி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு 15 வயசு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து அவனை வந்து இவனால் வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் பற்றி காட்டுறான். அதை பார்த்துட்டு வந்து இவன் கொஞ்சம் ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரெட் கலர் மாஸ்க் க்ளவுஸ் போட்டுங்கிறவனை வந்து ப்ளூ கலர் க்ளவுஸ் போட்டுங்கிறவன் அடிச்சுட்டே இருக்கான். அப்போ கூட அவன் வந்து ஸ்டெடியாக தான் நிற்கிறான். ஸ்டெடியாக நின்றதுக்கப்புறம் வந்து ஒரு கிக் ஒன்று விடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அப்படியே பார்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு கிக் விட்றான். கிக் விட்டதில் வந்து அந்த ரெட் கலர் க்ளவுஸ் போட்டுங்கிறவன் வந்து நாக் அவுட் ஆகிடுறான். நாக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து இவன் வந்து வேறு லெவலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பாகி வந்து நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாகி என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து ஒரு பஞ்சிங் பேக் ஒன்று இருக்கும். அது வந்து சூப்பராகவே வந்து பஞ்சிங்கு கிக்கிங்கு எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனை வந்து நானும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவனுக்கு காட்டுறதுக்கு வந்து பாகி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ட்ரை பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு பஞ்ச் விட்றான். அதில் வந்து இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானவன் அப்படின்றத வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாகி திரும்பி நின்றுட்டு நீ அடுத்த ரவுண்டுக்கு வந்து தயாராக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.